இப்போ நம்ம என்னன்னா பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஒஸ்கோட்டை வந்து போகலான்றது பிளானு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படுத்து தூங்கிட்டோம். இவர் நம்ம ஃப்ரெண்டை வந்து 4 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னால் இப்போ வந்து 6 மணி ஆகுது. டிக்கெட் வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா பைக் வந்து இங்கே 2 விஷயம் பார்த்தேன். பைக் ரெண்டல் வந்து கொடுக்குறாங்க. பைக் ரெண்டல் கொடுத்தாலும் சரி, ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி கேட்குறாங்க. அது கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தது. நேற்று வந்து பைக் எடுக்கலான்னு பார்த்தோம். சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தோம், அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்னாரு. பட் கிடைக்கல. லாஸ்ட் டைம் வந்து கிடைக்காததுனால இப்போ வந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். என்ன ஒன்று, அலாரம் வச்சுருந்தாருன்னா நம்ம சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் போயிருக்கோம். இப்போ அலாரம் வைக்காததுனால கரெக்டாக இப்போனா ஒரு 6:15 ஆக போகுது. இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஏர்லி மார்னிங் பிரியாணி 4 மணிக்கு வந்து இருக்கணும். பட் இருக்குமா என்னன்றது தெரியல. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒஸ்கட்டை வந்து 33 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இந்த 33 ரூபா ப்ளஸ் 2 பேர் போகிறதுனால 66 ரூபா. ஜிஎஸ்டிலாம் வந்து ஃபேர் வந்து இல்லை, அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட் வச்சு தான் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எத்தனை ஒரு 7 o'clock ரீச் ஆகுன்றதை நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்றதை நினைக்கிறேன். ஒஸ்கட்டை போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம வந்து மணிஷ் தம் பிரியாணி வந்து வந்துட்டோம். ஆனால் காலையிலேயே வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம் கிடைக்குதான்றது. நிறைய பேர் இங்கே பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. தென் வாங்க போய் பார்க்கலாம். அண்டு இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸாக இருக்குது. நம்ம சென்னையில் எப்படி மார்னிங் பிரியாணியோ அந்த மாதிரி வந்து இந்த பிரியாணியும் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் வந்து பிரியாணி இருக்குமான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிற்கிது. பார்க்கலாம். இல்லைம்மா மட்டன் சிக்கன் இருக்கான்னு தெரில. மட்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம டோக்கன் வந்து வாங்கிட்டோம். டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டோக்கன் வாங்கினது தான் அந்த லைன்லேயே நிற்க விடுறாங்க. அது கொஞ்சம் கரெக்டு தான். ஏன்னா மற்ற எல்லோரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க. அண்ட் டபராவை பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 டபரா கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 கிலோ இருக்கும் போல இருக்குது. அதை விட தாண்டியே இருக்கும் போல இருக்குது. பெரிய பெரிய டபராவாக தான் இருக்குது. இங்கே ஒன்லி ஃபார் மட்டன் மட்டும் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு சிக்கன் கேட்டு போதும். பட் சிக்கன் வந்து இங்கே இல்லையா, ஒன்லி ஃபார் மட்டன் மட்டும்தான் இருக்கான். அண்ட் ஃபைனல் போய் கிட்ட போயிட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன எத்தனைடா வாங்க? ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம். 2 பிளேட் கிட்ட வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா மட்டன் தான். ரெண்டுமே இங்கே மட்டன் மட்டும் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. இதனோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. தென் நீங்கள் வந்து டைனிங் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு உட்காந்தா நம்ம கொஞ்சம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிரியாணி இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து தரல. ஓகே, செக் பண்ணி பார்த்தோம். பட் இங்கே வந்து நமக்கு இந்த தயிர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. தயிரில் வந்து இந்த நமக்கு அந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்ட ஒரு சில ஐட்டங்கள் வந்து இந்த கூலிங்காக ஆக்கணுன்றதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. தென்
எனக்கு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில. சரி, பிரியாணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பீசஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பீசஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிரியாணியே வந்து போதுமானது ஒரு ஆளுக்கு. இதுவே நல்ல திருப்தியாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் செல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மட்டன் மட்டுமே இருக்குது. சிக்கன் பிரியர்கள் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 280 கிட்ட வந்து செல் பண்ணுறாங்க. 280க்கு வந்து அந்த பிரியாணி, தென் அந்த நமக்கு அந்த வெங்காய பச்சடி வந்து கொடுக்குறாங்க. தென் வாட்டர் பாட்டில் வந்து 20 ருபீஸ் தான். இங்கே வந்து வாட்டர் இல்லாததுனால நம்ம வந்து வாங்க வேண்டியதாக போச்சு. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த பிரியாணிக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இது வந்து நமக்கு வந்து இந்த இங்கே கிடைக்கிற பிரியாணி எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம சென்னை சைட்லாம் வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச நார்மல் ரைஸாக தான் இருக்குது. நமக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் அது மாதிரியும் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரியே வந்து ஓரளவுக்கு அந்த பிரியாணியை மாதிரி தான் வந்து இருக்குது. பிரியாணி மீன்ஸ் நான் ரைஸை சொல்கிறேன், பட் பிரியாணி வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஓகே, கூல், சூப்பராக இருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்து எப்படி வருதுன்றது தெரில, பட் சாப்பிட்ட உடனே தான் வந்து தெரியுது. உண்மையாகவே சொல்ல போனோன்னா வேறு லெவலில் வந்திருக்கேன். தென் அதில் நல்லி பீஸ் வந்து நமக்கு கிடைக்கல, நார்மலாக இருக்கேன். இந்த பீஸ் தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டபரா இருக்குது. ஒவ்வொரு டபர்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோ வந்து இருக்குன்றதை வந்து நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய டபரா வந்து இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டான். லைனில் வந்து நிற்கிறாங்க, பட் அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்து நிற்க சொல்கிறாங்க. இது வந்து நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நின்று கூட்டம் வந்து சேர்த்தாலும் அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் வந்து இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து பண்ணுறது கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கு. தென் பிரியாணியில் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து காரம் வந்து நல்லா இறங்குது. நல்லா காரம் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்குங்க. தென் பீசஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 3 பீசஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் உள்ளே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் கிட்ட போட்டிருக்காங்க. பிரியாணி நல்லாவே இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி வந்து குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் வந்து இதுவாக இருக்குது. இப்போ சண்டே மார்னிங் இருக்குது, சாட்டர்டே வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். மண்டே மார்னிங் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஈவினிங்காக யூஸ்வலாக வந்து டைமிங்கில் வந்து ஏர்லி மார்னிங் மட்டும் வந்து இருக்குது. அண்ட் பீசஸ் எல்லாமே நல்லா வந்து குக் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இது நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து ட்ரை பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மணிஷ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பிரியாணி வந்து இருக்குது. இங்கே வந்து ஆனந்த் பிரியாணி இருக்குது. தென் ஹைவே பிரியாணி ஒன்று இருக்குது. அந்த கிரேவிங்ஸ் வந்து வீடியோ பார்க்கும்போது நமக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு சில இது வந்து நல்லாவே இருக்கும். நம்ம அதை போய் செக் பண்ணி பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்றத. தென் இந்த வீடியோ வந்து நான் இங்கேயே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நம்ம ஆனந்த் பிரியாணிலையும் ஹைவே பிரியாணிலையும் நம்ம போய் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ வந்து கண்டினியூ வந்து போடலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.